ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எங்களுடைய நிறுவனம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக எப்படி நாங்கள் இறக்குமதி பண்ணித்தரோம், அதாவது சைனாவிலேருந்து குட்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எங்களுடைய சர்வீசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை நம்ம இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி டேரிஃப் எவ்வளவு பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி அட் ப்ரெசண்ட்டாக இப்போ 2026 18% இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இந்த ஒரு ரிசர்ச்சே ஒரு வேலை தான், ஒரு ஒர்க்கு தான். அதனால் இந்த ஒரு சர்வீஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெய்டு சர்வீசஸை தான் வச்சுருக்குறோம். அதாவது ஸ்டெப் 1, நீங்கள் என்னோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஒரு டோட்டல் ஃபீ என்ன வரும், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறம் ஷிப்பிங் ஏஜெண்ட்டு, எங்களுடைய டீமை சேர்ந்த அந்த ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பு நான் க்ரியேட் பண்ணுவேன். அதாவது அதில் நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க, அதுக்கப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஷிப்பிங் ஏஜெண்ட்டு இருப்பார். நீங்கள் அந்த ஸ்டெப் 1க்கான அந்த கன்சல்டிங் ஃபீ நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமா நான் க்ரியேட் பண்ண போகிற குரூப் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் தான் நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட் இருப்பார், நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க. அண்ட் தென் நம்ம டிஸ்கஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்கஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னது தான், உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஹெச்எஸ்என் கோடு, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். அந்த ஹெச்எஸ்என் கோடு அதுவும் வேணும். அதே மாதிரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், நீங்கள் உங்களுடைய சைனீஸ் சப்ளையர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த சப்ளையர்கிட்ட இருந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கி கொடுங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ளையர் வந்து ஜென்யூனா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நல்ல சப்ளையராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் ப்ராப்பரான ஹெச்எஸ்என் கோடு இருக்கணும், அந்த ப்ராடக்டை இருக்கணும். அண்ட் தென் ப்ராடக்டோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன், நேம் இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். இதை வச்சு தான் நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான டேரிஃப் என்ன, அதாவது டேக்ஸ் டியூட்டி எவ்வளோ பே பண்ணணும், இம்போர்ட் டியூட்டி, இந்த மாதிரி தகவல்கள்லாம் நமக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய சைனீஸ் சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் பேக்கிங் லிஸ்ட்டு வாங்கி தரணும். பேக்கிங் லிஸ்ட்டில் என்ன இருக்கணும்னா, அந்த பேக்கேஜிங் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த கார்கோவுடைய டோட்டல் வெயிட் இருக்கணும். பேக்கேஜிங் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய அந்த மெஷர்மெண்ட்டு, லென்த்து, வித்து, ஹைட்டு, இது எல்லாமே அதில் கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கணும். நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த பேக்கிங் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சோர்ஸ் என்ன, எங்கே இருந்து அந்த ப்ராடக்டை வந்து பிக் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றத வச்சு நாங்கள் அந்த நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒரு டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸோ நீங்கள் ஒரு டோட்டல் காஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், உங்களுடைய ப்ராடக்டை ஷிப்பிங் காஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அங்கேருந்து உங்களுக்கு இங்கே டெலிவரி ஆகிற வரைக்கும் என்ன காஸ்ட்டு அப்படின்றது. ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. அண்ட் தென் ஸ்டெப் 2, நீங்கள் ஸ்டெப் 2 போகணும் அப்படின்னா, அகைன் நான் அதுக்கும் ஒரு கன்சல்டிங் ஃபீ வச்சுருக்கிறேன். அந்த ஃபீ என்னங்கிறது கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸ்டெப் 2 என்னென்னா, சைனீஸ் ஏஜெண்ட்
நம்மளுடைய சைனீஸ் ஏஜெண்ட்டை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருந்து உங்களுடைய சப்ளையர் கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபோன் மூலமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இந்த சப்ளையர் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, ப்ரொசீட் பண்ணலாமா, நல்ல ஒரு கம்பெனியா, அது வந்து ஒரு ஃபேக்ட்ரியா, இல்லாட்டினா வெறும் ட்ரேடிங் கம்பெனி தானா, இல்லாட்டினா அது வந்து ஒரு நல்ல ஒரு பையர், நல்ல ஒரு சப்ளையர் கிடையாதா, இப்படின்றத நமக்கு வந்து ஒரு ஆன்லைனில் அவங்க ஃபோனில் பேசி நமக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க நேரடியாக போய் அந்த வீடியோஸ்லாம், ஃபோட்டோஸ் எல்லாம், வீடியோஸ்லாம் ஆன்லைனில் ஒரு லைவ் வீடியோ கால் பண்ணி அங்கே இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, அது வந்து 100% ஜென்யூனாக இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனால் நீங்கள் அது வேண்டாம், ஆன்லைனில் அதாவது நேரடியாலாம் போக வேண்டாம் அப்படின்னா, ஆன்லைனில் ஜஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட்டு டிஸ்கஸ் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியனை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது உங்களுடைய ஓன டெசிஷன் தான். நீங்களும் என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட்டோட அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்க உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. நானும் இருப்பேன், நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, அதேமாதிரி நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட்டும் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, இந்த ஷிப்மெண்ட் மூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் தான் அது வந்து முழு முடிவு எடுக்கிறீங்க. எங்களுடைய ரோல் என்னென்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டு தான். நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி, நீங்கள் எங்கள்கிட்ட வந்துருக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்து ஒரு கைட் பண்ணுறோம், நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். பிகாஸ் வந்து ஏதோ ஒரு சப்ளையர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட பணம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த டைமில் சைனாவில் இருக்கிற நம்ம டீமை சேர்ந்த ஒரு சைனீஸ் ஏஜென்ட்டு அவங்க உங்களுக்கு உங்களுடைய சப்ளையர்கிட்ட பேசி ஒரு மாரல் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டெப் 2ல் நான் நம்ம சைனீஸ் ஏஜென்ட்டோட ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து அதுக்கும் எப்படின்னா வந்துட்டு பெர் சப்ளையர் ஃபீ தான். அதாவது ஒரு சப்ளையர் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அந்த சப்ளையரோட இன்வாய்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, அந்த சப்ளையர்கிட்ட நம்ம சைனீஸ் ஏஜென்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபீ, பெர் சப்ளையர் ஒரு சப்ளையர் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபீ அப்படின்றத நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நிறைய சப்ளையர்ஸ் கூட பேசுகிறதுக்கு கிடையாது. ஒரு சப்ளையர் பெர் சப்ளையர் ஃபீ அது என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் கால்ஸே யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த பெய்டு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணவங்க கூட மட்டும்தான் அந்த ஃபோன் கால் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. அதனால் நீங்கள் எனக்கு எதுவாக இருந்தாலும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து ஸ்டெப் 3 நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டெப் 1ல் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ரூல்ஸு எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்ம அந்த ஒரு சைனீஸ் சப்ளையரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள்ஸ். நீங்கள் அந்த ப்ராடக்டான சாம்பிள்ஸ் நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இருந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஐஇசி மூலமாக இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுக்க எங்களால் முடியும். இல்லை நீங்களே வந்து ஐஇ கோடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஓன் ஐஇசி மூலமாகவும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. என்னுடைய ஐஇசி, அதாவது என்னுடைய பர்சனல் கம்பெனி, என்னுடைய ஃபர்ம் நேம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறது தன்வி எக்ஸ்போர்ட்ஸ். என்னுடைய ஐஇசியை தான் இம்போர்ட் லைசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுப்பேன். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் வந்து ஓனாக உங்கள்கிட்டே வந்து ஜிஎஸ்டி, ஐஇ கோடு இது எல்லாமே வச்சுருக்கிறீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் நேமில் நம்ம டேரெக்டாக நம்ம குட்ஸை நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் சாம்பிள்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது ஓகேவா தெரிஞ்சுது, அந்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போவீங்க. அந்த பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய அந்த ஒரு சர்வீஸ் நாங்கள் பண்ணுவோம். அதாவது பல்க் ஆர்டர் உங்களுடைய குட்ஸை நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக பிக் பண்ணி குட்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி கிளியரன்ஸ்லாம் முடித்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். இது வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்துட்டு அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஒரு பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்ஸை பிக் பண்ணி உங்களுக்கு அதாவது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து, சைனீஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து பிக் பண்ணி
டெலிவரி வந்து உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்கள்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். மெயினாக அந்த ஸ்டெப் 2, அதாவது சைனீஸ் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, சைனாவில் இருக்கிற பியூர் சைனீஸ் ஏஜென்ட் தான். அவங்க வந்து நம்ம தமிழ் ஆட்கள் கிடையாது. சைனீஸ் ஏஜென்ட் தான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது தவிர எனக்கு வந்து தமிழ் கான்டாக்ட்ஸும் அங்கே இருக்கிறாங்க, சைனாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தேவைப்பட்டால் மட்டும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் எல்லா டைம்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக ஜென்யூனான சைனீஸ் ஏஜென்ட் அங்கே இருக்கிறாங்க. நமக்கு நிறைய ஷிப்மெண்ட்ஸ், நமக்கு நிறைய கிளையண்ட்ஸுக்கு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெயினாக அவங்க தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சைனா அப்படின்றதுனால அவங்களுக்கு தமிழும் தெரியாது. அண்ட் தென் அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் நாங்கள் எல்லாமே அந்த ஒரு இங்கிலீஷில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதனால் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. தேவைப்பட்டால் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தேவைப்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஃபியூ கான்டாக்ட்ஸ் லைக் தமிழ் கான்டாக்ட்ஸும் இருக்காங்க, நார்த் இந்தியன் பீப்புளும் இருக்காங்க, ஹிந்தி பீப்புளும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் தேவைப்பட்டால் நான் பயன்படுத்துவேன். அப்போது ஸ்டெப் 4ல் நீங்கள் பல்க் ஆர்டர் அகெயின் நீங்கள் உங்களுடைய ஐஇசி மூலமாகவும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், உங்கள் கம்பெனி நேம் மூலமாகவே. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுடைய ஐஇசி மூலமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு B2Bயாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா தென் நம்ம ஒரு ஜிஎஸ்டி பில்லிங் கூட நம்ம பண்ணிக்கிடலாம். எல்லாமே ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக நடக்கும். இந்த ஸ்டெப் 4ல் இன்னொரு முக்கியமான விஷயம் பேமெண்ட்டு. நீங்கள் பேமெண்ட்டை எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் தான் என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக என்னுடைய இம்போர்ட் லைசன்ஸ் யூஸ் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணி தரப்போகிறேன். அதனால் இம்போர்ட்டர் இங்கே நானாக இருக்கிறதுனால ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ, நீங்கள் தான் கிளையண்ட்டு, நான் இம்போர்ட்டர். நான் இம்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறதுனால நீங்கள் எனக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேமெண்ட்டை உங்களுடைய சைனீஸ் சப்ளையருக்கு நான் வந்து த்ரூ பண்ணுவேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, அண்ட் தென் உங்களுடைய அந்த சப்ளையர், உங்களுடைய சைனீஸ் சப்ளையர் யாரோ அவரும் அதில் இருப்பார், அண்ட் தென் நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பேமெண்ட் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டினா பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நேரடியாக என்னையை மீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற நம்மளுடைய அந்த ஒரு ஷிப்பிங் ஆஃபீஸ், ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஆஃபீஸில் தான் நான் வந்து மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவேன். நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் அப்படின்றது அது என்னுடைய ஓன் கம்பெனி கிடையாது, ஓன் ஷிப்பிங் ஏஜென்சி கிடையாது. ஷிப்பிங் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்க கூட நான் வந்து டைப் வச்சுருக்கிறேன். நான் வந்து என்னுடைய இம்போர்ட் லைசன்ஸை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி தரேன். நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குட்ஸை வந்து பிக் பண்ணி டெலிவரி கொடுக்குறது அவருடைய ரோல். அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அவருடைய ஆஃபீஸில் வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னைய பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டெப் 1 கன்சல்டிங் ஃபீ ஃபஸ்ட்டு பே பண்ணியிருக்கணும். பே பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபீ நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக வந்து என்னை வந்து மீட் பண்ணலாம். நம்ம அங்கே டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பேமெண்ட்டை பண்ணலாம். இது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போது நான் என்னுடைய ஐஇ கோடை யூஸ் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணாமல் நீங்களே உங்களுடைய ஐஇசியை யூஸ் பண்ணி நீங்களே இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான அந்த ஒரு கைடன்ஸும் நாங்கள் பண்ணுவோம். பேமெண்ட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டைரெக்டாக உங்களுடைய சப்ளையருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க போகிறீங்க. எங்களுடைய ஏஜென்ட் அங்கே இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு சைனாலேருந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஐஇசி மூலமாகவும் இம்போர்ட் பண்ண முடியும். அப்போது நான் என்னுடைய ஐஇசி மூலமாகவும் நான் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுடைய ஐஇசி மூலமாகவும் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு சைனாவில் இருக்கிற நம்மளுடைய சைனீஸ் ஏஜென்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆடிட்டிங், அதாவது அந்த ஒரு வெரிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு, இன்கேஸ் நம்ம டேரெக்டாக போக வேண்டியதாக இருந்தாலும் அவங்கள போக சொல்லி அங்கேருந்து வீடியோஸ்லாம் நம்ம அவங்களுடைய அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோஸு, அதுக்கப்புறம் பேக்கேஜிங் வீடியோஸ் இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா, அந்த வீடியோஸ்லாம் லைவ் வீடியோ கால்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம்.
இந்த மாதிரி நிறைய ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, என்னுடைய ஐஇசி மூலமாக நான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுக்கவும் முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஐஇசி மூலமாக நீங்கள் குட்ஸை எடுத்துக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயமும் நாங்கள் பண்ணுறோம். ஸ்டெப் 5ல் மெயினாக அந்த ஒரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அண்டு டெலிவரி. இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டெலிவரி, அதாவது பிக்கப்பு அண்ட் தென் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு, அதுக்கப்புறம் டெலிவரி, இது எல்லாமே யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அந்த தேர்ட் பார்ட்டி ஷிப்பிங் ஏஜென்ட் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அவர் தான் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்குக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் பர்சன், அந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு. ஸோ ஃப்ரம் பிக்கப்பு அண்ட் தென் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு இன் இந்தியா அண்ட் தென் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அது வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய குட்ஸை எங்களுடைய ஐஇ கோடு மூலமாக நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது பிட்வீன் மை செல்ஃப், அதாவது நான் ஒரு இம்போர்ட்டரை, நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டு, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணணும். அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, எல்லாமே, அதாவது மீன்ஸ் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குட்ஸுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா மேனுஃபேக்சரர் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு சப்ளையரை எங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அந்த சப்ளையர் தான் உங்களுடைய குட்ஸுக்கு ஃபுல்லாக பொறுப்பு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் குட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த குட்ஸுக்கான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் லயபிலிட்டி ஃபுல்லாக யாருன்னா உங்களுடைய மேனுஃபேக்சரர் ஆர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சப்ளையர் தான். ஸோ இப்போ 5 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு சர்வீசஸ், எங்களுடைய சர்வீசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு எண்ட் ஆர்டர், நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, எங்கள் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கிளையண்ட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா, என்னுடைய கம்பெனி நேம் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேமும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு, உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் உங்களுடைய நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இல்லை கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு, அதில் வந்து குட்ஸ் வந்து அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட்ஸ் வந்து பிலாங் டு யூ. ஸோ அப்போது குட்ஸ் வந்து உங்களுடைய குட்ஸ் தான். நான் வந்து ஒரு இம்போர்ட்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ, உங்கள் குட்ஸை நான் இம்போர்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அண்ட் தென் குட்ஸுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் தான். சைனீஸ் மேனுஃபேக்சரர் ஆர் சப்ளையர், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரர் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள். அதில் எந்த டிஃபெக்டிவ் குட்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து இங்கே ரீச் ஆகும்போது உங்கள் கையில் கிடைக்கும் போது குட்ஸில் அது இல்லை இது இல்லை, இது எல்லாமே நீங்கள் யார்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்ளையர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் கையில் ஏதாவது குட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமா ஏதாவது குட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா அந்த சைனீஸ் சப்ளையர் தான். எங்களுடைய ரோல் என்னென்னா ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான். நாங்கள் உங்களுக்கு அங்கே இருந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுறோம். இது மாதிரி பேக்கேஜிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறமா அந்த ஒரு வாட்டர் டிரான்சிட்டு இல்லை ஏரில் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் நமக்கு கைட் பண்ணுவார். இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். இது வந்து உங்களுடைய ஓன் குட்ஸு. பட் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது எப்போவுமே சேஃப்டி. ஏன்னா ஒருவேளை குட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சீல வரும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிட்டு அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் உங்களுக்கு கிளியராக கொடுப்பாரு. ஸோ அப்போது அந்த ஒரு டிரான்சிட் பீரியடில், அந்த லாஜிஸ்டிக்ஸ் பீரியடில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் கிடையாது. பிகாஸ் நான் யார் அப்படின்னா ஒரு இம்போர்ட்டர். நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஹெச்ஏ ஏஜென்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஓன் இன்சூரன்ஸ் நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கிடலாம். பெட்டர் நம்ம சிஹெச்ஏ எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு நல்லது. அப்போது இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குட்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டைமில் சீல வந்துட்டு இருக்கும்போதோ இல்லைன்னா ஏரில் வந்துட்டு இருக்கும்போதோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா, குட்ஸ் ஏதோ டேமேஜ் ஆகிட்டு கண்டெய்னர் சீல விழுந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான். இங்கேயும் அதுக்கான லயபிள் நான் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு குட்ஸுக்கான லயபிளும் நான் கிடையாது. ரெஸ்பான்சிபிள் பர்சன் மேனுஃபேக்சரர் தான். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் டீம், அது வந்து குட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அதுவும் யார்கிட்ட தான் நம்ம வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டையோ இல்லைன்னா நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோமோ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூணாவது, இங்கே வந்ததுக்கப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடக்கும்.
அதுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முழு முயற்சியை நம்ம எடுப்போம் கட்டாயமாக. சம்டைம்ஸ் அன்அவாய்டபுளாக ஏதாவது ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் காரணமாக கஸ்டம்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் சைடில் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கஸ்டம்ஸில் வந்து குட்ஸ் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிஸ்க்கும் இருக்குது. அப்போது இந்த ரிஸ்கையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்ஸ் உங்கள் கையில் கிடைச்சதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ ஆல் லயபிலிட்டி யார் அப்படின்னா அந்த கன்சர்ன்டு டீம் தான். ஒன்று சைனீஸ் மேனுஃபேக்சரர், இன்னொன்று அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, அண்ட் தென் அதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு குட்ஸு கையில் வந்ததுக்கப்புறமா நம்ம கஸ்டம்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். நான் அது என்னங்கிறத உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுவேன். கஸ்டம்ஸ் என்ன கேட்குறாங்க, பிகாஸ் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கும், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து எந்த ஒளிவு மறைவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து அனுப்புவேன், கஸ்டம்ஸில் எவ்வளோ டியூட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நான் அந்த கொட்டேஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடிஷ்னலாக ஏதாச்சும் கஸ்டம்ஸ் டியூட்டி வரதா இருந்தாலும் நீங்கள் அதை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த ஒரு கிளையண்ட் அக்ரிமெண்ட்டு நாங்கள் சைன் பண்ணுறோம். அதாவது அது வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், அண்ட் தென் குட்ஸில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலும் சரி தான், ஆர் வாட்டர் ரிஸ்க்கு, ஏர் ரிஸ்க்கு, அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் சரி தான். ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ் என்ன ஒரு அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் யாருங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இங்கே என்னுடைய ரோலும் என்னுடைய ஃபேர்ம் ரோலும் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்னுடைய நேமை யூஸ் பண்ணி என்னுடைய ஐஇ கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தரேன். அதுதான் அந்த கிளையண்ட் அக்ரிமெண்ட்டு. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அந்த 1500 பே பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பே பண்ணியிருப்பீங்கல்ல, பே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அந்த கிளையண்ட் அக்ரிமெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனலாக என்னுடைய ஐஇசி மூலமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். குட்ஸை நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, இது கட்டாயமாக நான் வச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்ப போகிறீங்க, உங்களுக்கு தான் அந்த குட்ஸு தேவைப்படுது. இதுக்கு நாங்கள் நடுவில் இருக்கிற நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இம்போர்ட்டராக என்னுடைய ஐஇசியை யூஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மட்டும்தான் நான் இருக்கிறேன், ஒரு அடிஷ்னல் சப்போர்ட், அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது எந்த இடமா இருந்தாலும் சரி தான், அது வந்து உங்களுடைய குட்ஸில் டிஃபெக்டிவாக இருந்தாலும் சரி தான், அண்ட் தென் வாட்டர் ரிஸ்க்கு, ஏர் ரிஸ்க்கு, அண்ட் தென் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் ஏதோ இஷ்யூ, வாட் எவர் மேபி த ரிஸ்க்கு, இது இஷ்யூ என்னவா இருந்தாலும் சரி தான், இது எதுக்குமே நான் லைபிள் கிடையாது அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிடணும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு ஸ்டெப்பை உங்களுக்கு நான் இவ்வளவு எலாபரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதில் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஆன்லைனில் சைன் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து சைன் பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, எப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து ஃபைனல் ப்ராசஸ், நம்ம ஷிப்மெண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து குட்ஸ் வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும், டெலிவரி கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் சாம்பிள்ஸில் இருந்து நம்ம ஒரு பிக் லெவல் வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும். இதே நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி B2C, நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் பர்சனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஓனாக வந்து ஏதாவது குட்ஸ் தேவைப்படுது, பட் நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் தெரில அப்படின்னாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பில்லிங் பண்ணி நாங்கள் டெலிவரி கொடுக்க எங்களால் முடியும். இதில் எல்லாமே வந்து லீகல் தான், எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் நாங்கள் பண்ணுவோம். எதுவுமே அந்த ஒளிவு மறைவே நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டெப் 1 ஃபீ, ஸ்டெப் 2 ஃபீ, இதெல்லாம் மெயினாக எதுக்காக வச்சுருக்கிறது அப்படின்னா, நம்ம உங்களுக்கே தெரியும், நான் மீடியாவில் இருக்கிறேன், யூடியூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி லாட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸோ நான் எல்லா ஃப்ரீ என்கொயரிஸையும் நான் வந்துட்டு எடுத்து நான் போட்டுட்ருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி இதில் வந்து யார் ஜென்யூனு, யார் வந்து சும்மா என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சிஸ்டம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகேவாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீயை பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்வீஸை எடுத்துக்கலாம்.
என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஃபீஸ் விசிட்டிங். டைரெக்டாக வந்து என்னை தூத்துக்குடியில் இருக்கிற நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் ஆஃபீஸில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது யாருக்கு அப்படின்னா, ஃபைனலாக பிஸ்னஸ் பண்ண போகிற கிளையண்ட்ஸுக்கு மட்டும்தான். அந்த ஸ்டெப் 1 ஃபீ 1500 பே பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது. யார் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ, அதாவது எண்டில் நீங்கள் ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான அந்த ஒரு பேமெண்ட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நாட் வித் ஆல். 1500 ஸ்டெப் 1 ஃபீ பே பண்ணவங்களோட மட்டும் கிடையாது. டைரக்ட் ஆஃபீஸ் விசிட்டிங் யாருக்கு மட்டும் அப்படின்னா, 100% பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க, 100% ஃபைனலாக எங்கள் கூட இம்போர்ட் பண்ண போகிறவங்க, எங்கள் மூலமாக குட்ஸை இம்போர்ட் பண்ணி டெலிவரி எடுக்க போகிற அந்த கிளையண்ட்ஸ் கூட மட்டும்தான் ஆஃபீஸில் வச்சு நாங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னுடைய சிஸ்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தேவைப்படுற நபர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், அதில் நான் எல்லா ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய அந்த ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் அந்த ஸ்டெப் 1 ஃபீ பே பண்ணதுக்கப்புறமா வி கேன் பிகின் ஆல் டிஸ்கஷன்ஸ். அண்ட் தென் பொறுமை, முக்கியமான விஷயம் பொறுமை. இந்த இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக உடனே டக்குன்னு நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால் என்கிட்ட வர்ற கிளையண்ட்டு, நீங்கள் வந்து என்னுடைய கிளையண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக எதையுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பில் ஒரு டீமாக சேர்ந்து தான் உங்களுடைய குட்ஸை நாங்கள் இங்கே கொண்டு வரோம். இது வந்து ஒரு தனி நபர் செய்கிற வேலை கிடையாது. என்னுடைய லைசன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், சைனாவில் இருக்கிற நம்ம சைனீஸ் ஏஜென்ட்டு அவங்களுடைய ஒர்க்கை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டு, இங்கே இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற ஷிப்பிங் ஏஜென்ட்டு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவருடைய ஒர்க்கை பண்ண போகிறாரு. ஒவ்வொருத்தருமே தனித்தனி இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டீமாக இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய சைனீஸ் சப்ளையரும் இருக்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே டக்குன்னெலாம் குட்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்துடாது. அதே மாதிரி எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாலாம் ரிப்ளை பண்ணவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு லீவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணங்கள். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால் டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட் ரிப்ளைலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே அதுக்கான அந்த ஒரு ரிப்ளை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஏதாச்சும் எங்கள்கிட்ட ஒரு அப்டேட் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எங்களுடைய ரிப்ளையை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பேர் என்னென்னா அந்த பொறுமையே இருக்காது, டக்குன்னு போட்டுட்டு ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு நிறையா கிளையண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கும் நிறையா இருக்கும். இது வந்து எனக்கும் இருக்கும், சைனாவில் இருக்கிற நம்ம சைனீஸ் ஏஜென்ட்டும் இருக்கும், அதேமாதிரி நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் மட்டுமே கிளையண்ட்டு கிடையாது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். அதனால் பொறுமை வேணும். அதே மாதிரி இந்த இம்போர்ட் அப்படின்றது ரிப்ளையில் மட்டும் கிடையாது, குட்ஸு ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து நம்ம அதை பேக்கிங்கில் முடித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குட்ஸை எடுத்துகிட்டு வந்து சைனாவில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்து சீலையோ ஏர்லையோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட டெலிவரி கொடுக்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது, இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். அதனால் இந்த பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் என்னுடைய கிளையண்ட்டாக நீங்கள் வாங்க. இந்த மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு டக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்றவங்களாம் வர வேண்டாம். ஸோ யார் பொறுமையாக இருக்க முடியுமோ, உண்மையாக நான் சொல்கிற இந்த வீடியோவை புரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உங்களுடைய குட்ஸு அதில் ஏதோ டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்ன்றது எல்லா விஷயமே நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இருக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க. பிகாஸ் இம்போர்ட் அப்படின்றது நான் சொன்னது தான், நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களுடைய சப்ளையருக்கு அனுப்பிட்டேன், அங்கேருந்து குட்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு தான் வர்றோம், எல்லாமே நம்ம செக் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸில் ஏதோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி
அது இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த ஒரு லாஸஸை எடுத்துக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளையண்ட்டாக வாங்க. அப்போது எங்களுடைய ரோல் ஒன்று தான் மெயினாக, அதாவது மெயினாக என்னுடைய ரோல், என்னுடைய ஐஇசியை நான் யூஸ் பண்ணி, என்னுடைய அந்த ஒரு பெர்மிட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு குட்ஸை எடுத்து கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் எங்களுக்கு ஒரு கிளையண்ட்டாக தேவை. அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மேஜர் ரிஸ்க்கும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு கோவிட் வந்துருச்சு, சைனாவில் உங்களுக்கே தெரியும் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ வச்சு ஒரு வார் வந்துடும் திடீர்னு, இல்லை ஏதோ வந்து ஒரு நமக்கு இந்த எர்த்குவேக் இந்த மாதிரி ஏதோ சம்திங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தது. இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது. அதனால் நீங்கள் பேமெண்ட் இப்போ என்கிட்ட பண்ணுறீங்க, நான் சப்ளையர்கிட்ட பே பண்ணுவேன். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் ஏதோ ஒரு சம்திங் நடந்துடும். அப்போ வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எவ்வளோ டைம் பீரியட்னு நமக்கு தெரியாது. அது வந்து 1 வாரமாக இருக்கலாம், 2 வாரமாக இருக்கலாம், இல்லை பிரச்சனை எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. 1 மாதமாக இருக்கலாம், ஏன் 1 வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு, இது ஒரு ரிஸ்கி பிஸ்னஸ் தான். நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் போட்டு இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ரிஸ்க் வந்து முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது தான். இதில் என்னுடைய ரோல் ஒன்று தான். நான் என்னுடைய ஐஇசியை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி என்னுடைய அந்த ஒரு சைனீஸ் ஏஜென்ட்டு, எங்கள் டீமை சேர்ந்த சைனீஸ் ஏஜென்ட்டு அங்கே இருந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக, நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்து பேமெண்ட் பண்ணி அவன்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக நம்ம டீமை சேர்ந்த சைனீஸ் ஏஜென்ட் மூலமாக நம்ம குட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ணி பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சேஃபாக கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தானே ஒழிய 100% எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்லாம் எந்த கேரண்டியும் நான் கொடுக்கல. இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு இம்போர்ட் த்ரூ மீ, தென் யூ கேன் டேக் மை சர்வீஸ். ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.